நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று டியூபரோஸ்ன்னு சொல்லுவாங்க, போன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, வேக்ஸ் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய சம்பங்கி பூ. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சம்பங்கி பூவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதோட செடியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சம்பங்கி பூ அதிக அளவில் பூ மாலை கட்டுறதுக்காண்டி உபயோகப்படுத்துவாங்க. இந்த சம்பங்கி பூ விவசாயம் அதிக அளவில் விவசாயம் பண்ணுறாங்க பூ மாலை கட்டுறதுக்காண்டி. இந்த சம்பங்கி பூவில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. இந்த சம்பங்கி பூவோட பூ, அதோட இலைகள், அதோட வேர்க்கிழங்கு எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த சம்பங்கி பூ தீநீராக்கி குடிக்கும்போது இதயத்தை இது பலப்படுத்தக்கூடியது, சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது, தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, தலைவலியை போக்கக்கூடியது, வயிற்று வலியை போக்கக்கூடியது, கண் எரிச்சலை இது போக்கக்கூடியது, காய்ச்சலை இது போக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு முகப்பூச்சாகவும் உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்தும் போது முகப்பருக்களை இது போக்கக்கூடியது, கரும்புள்ளிகளை போக்கக்கூடியது, தோல் சுருக்கத்தை இது போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த சம்பங்கி பூ, அதோட இலை, அதோட தண்டு எவ்வாறு மருந்தாகுதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, சம்பங்கி பூவோட இதழ்களை தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை குதிகால் வெடிப்புக்கு போடுறனால குதிகால் வெடிப்பு சரியாகும். காயங்களில் போட்டுட்டு வரனால காயங்கள் வெகு சீக்கிரம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்களான அரிப்பு, சொறி, சிரங்குக்கு போட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும். ட்ரை ஸ்கின் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால ட்ரை ஸ்கின் சரியாகும். இதே எண்ணெயை உடம்புல எங்கேயாச்சும் கட்டி வந்துருந்துச்சுன்னா அந்த கட்டிகள் மேலே போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் பழுத்து அந்த கட்டி உடையும். நண்பர்களே, இந்த சம்பங்கி பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூவாக இருக்கும். இதை அதிக அளவில் இப்போ எல்லா நர்சரிகள்லேயும் கிடைக்கக்கூடியது. வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய அழகு தாவரங்கள்லேயும் இதை வளர்க்குறாங்க நிறைய பேர் வீட்டுக்கு. ஆனால் இதில் மருத்துவ குணம் இருப்பது அவங்களுக்கு தெரியாது. இந்த மருத்துவ குணங்களை தெரிஞ்சு மருந்துக்காக உபயோகப்படுத்தலாம். இந்த சம்பங்கி பூவில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த பூவை சிறுவர்களுக்கு ஒரு திணீராக செஞ்சு கொடுக்கும்போது 3லேருந்து 5 பூக்கள் வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்க 5லேருந்து 10 பூக்கள் வரை இதை காய்ச்சி வடிகட்டி குடிக்கலாம். இந்த சம்பங்கி பூவை ஒரு 5லேருந்து 10 பூக்கள் எடுத்து ஒரு டம்ளர் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால இதயத்தை இது பாதுகாக்கக்கூடியது, சர்க்கரை நோயோட அளவை இது குறைக்கக்கூடியது, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது, சிறிது மயக்கத்தை தந்து நோய்களை இது குணப்படுத்தக்கூடியது. 3 நாட்கள் காலை மாலைன்னு தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் இது போக்கக்கூடியது, மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அமைதியை இது தரக்கூடியது. இரவு நேரங்களில் இதை ஒரு தீநீராக செஞ்சு குடிச்சிட்டு வரனால நல்ல உறக்கத்தை இது கொடுக்கக்கூடியது, தூக்கமின்மையை இது சரி செய்யக்கூடியது, தலைவலியை இது போக்கக்கூடியது, கண் எரிச்சலை இது போக்கக்கூடியது. சம்பங்கி பூவை அரைச்சி பசையாக்கி அதோட கஸ்தூரி மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்து முகத்துக்கு முகப்பூச்சியாக பூசி ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சோ கழுவிட்டு வரனால முகத்தில் உள்ள பருக்களை இது சரி செய்யக்கூடியது, முகப்பரு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் சிறு சிறு கட்டிகள் வரும், அது சரியாகும். சிறு கரும்புள்ளிகளை இது சரி செய்யக்கூடியது, முகத்துக்கு இது பொலிவு தரக்கூடியது. இதே சம்பங்கி பூவோட பசையோட பாசிப்பயிறு மாவு சேர்த்தும் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டு இதே பலனை பெறலாம். நண்பர்களே, சம்பங்கி செடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதோட இலைகள் கோரைப்புல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இலைகளை
அரைச்சி அதை தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும், தோல் பளபளக்கும், அரிப்பு சொறி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியாகும். நண்பர்களே, இந்த சம்பங்கி பூவோட சம்பங்கி செடி பார்த்துட்ருக்கீங்க. இந்த செடியை தோண்டி பார்த்தோம்னா உள்ள ஒரு கிழங்கு போன்ற ஒரு கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கை ஒரு ஓரிரு கிழங்கை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு அல்லது அரைத்து அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்து வேக வச்சு அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து ஒரு தீநீராக செஞ்சு குடிச்சிட்டு வரனால இது அல்சரை இது சரி செய்யக்கூடியது, தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது, தொண்டை கரகரப்பை இது சரி செய்யக்கூடியது, காய்ச்சலை இது போக்கக்கூடியது, கடுமையான காய்ச்சல்களான மலேரியா, டைஃபாய்டு போன்ற காய்ச்சல்களை இது காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சரி செய்யக்கூடியது, வியர்வையை தூண்டி காய்ச்சலை இது சரி செய்யும், சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, ஒரு 5லிருந்து 10 சம்பங்கிப்பூ டியூபரோஸ், இதை வடமொழியில் ரஜினிகந்தான்னு சொல்லுவாங்க. இந்த 5லிருந்து 10 நிலசம்பந்தி பூக்களை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி அதோட பால் சேர்த்து பெண்கள் குடிச்சிட்டு வரனால பெண்களோட இன உறுப்பில் ஏற்படுற இறுக்கத்தை, தசை இறுக்கத்தை இது சரி செய்து தளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. அதேபோல் உடலில் கை கால் தசைப்பிடிப்பு ஏற்பட்டவர்களும் இதை குடித்து வருவதால் வலி, அது மட்டும் இல்லாமல் கை கால் வலி உள்ளவர்களும் இதை ஒரு தீநீராக செஞ்சு குடிச்சிட்டு வரனால கைகால் வலி சரியாகும், தசைப்பிடிப்பு சரியாகும், பெண்களுக்கு இன உறுப்பில் ஏற்படுற இறுக்கத்தை இது போக்கக்கூடியது, காய்ச்சலை இது போக்கக்கூடியது, உடல் வலியை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, சம்பங்கிப்பூ, போன் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய இந்த சம்பங்கி பூவை நீரிட்டு காய்ச்சி அதிலேருந்து வர ஆவியை முகப்பரு உள்ள இடங்களில் காமிச்சிட்டு வரனால முகப்பருக்கள் வெகு சீக்கிரம் தழும்பில்லாமல் மறையும். நண்பர்களே, சம்பங்கி பூக்களோட இதழ்களை மட்டும் எடுத்து அதோட தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி ஒரு தைல பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை உடல் முழுதும் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால ஒரு குளியல் எண்ணெய் போல் இதை உபயோகப்படுத்தி குளிச்சுட்டு வரனால உடல் பளபளக்கும், சரும நோய்கள் வராது.